வெல்கம் டு வாணியாஸ் கிச்சன். ரொம்ப ரொம்ப சிம்பிளான டேஸ்ட்டான பூரி மசாலா செய்ய ஒரு ஈரமில்லாத மிக்ஸி ஜாரில் 5 டீஸ்பூன் பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. பொட்டுக்கடலை இல்லைன்னா நீங்கள் கடலை மாவு கூட எடுத்துக்கலாம். கடலை மாவை ஒரு 5 டீஸ்பூன் எடுத்து லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக வறுத்து அதை எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்ச பொட்டுக்கடலை மாவை ஒரு பவுலுக்கு மாற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். கட்டி எதுவும் இல்லாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா அதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் லைட்டாக ஹீட் ஆனதையும் அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு கடுகு நல்லா பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் 3 பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். வெங்காயம் இந்த கிரேவிக்கு நல்லா வதங்கணும் இல்லை, லைட்டாக வதங்கினா போதும். கண்ணாடி பத அளவுக்கு இருந்தால் கூட போதும். வெங்காயத்தை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு காரத்துக்கு ஒரு 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 பழுத்த தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை தழை இருந்துச்சுன்னா இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் வதக்குங்க. தக்காளியும் லைட்டாக வதங்கினா போதும், ரொம்ப வதங்கணும் இல்லைல்ல. தக்காளி லைட்டாக வதங்குற அளவுக்கு இப்படி மிக்ஸ் பண்ணி விடுங்க. தக்காளி வெங்காயம் லைட்டாக வதங்கினதையும் அது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, கலக்கி வச்சுருந்த பொட்டுக்கடலை மாவு, அது கூடவே தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை, அதனால் வெந்து வரும்போது வற்றிடும். நீங்கள் நல்லா கெட்டியாக சாப்பிடுவீங்கன்னா கம்மியாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொலக்கலன்னு சாப்பிடுவீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி உங்கள் சாய்ஸ். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இது கூட 4 உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு ஆட் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு 2 2ஆக கட் பண்ணி குக்கரில் போட்டு உருளைக்கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 3 விசில் 4 விசில் விட்டு எடுத்தால் கரெக்டாக இருக்கும். உருளைக்கிழங்கு எந்த அளவுக்கு பெருசாக வேணுமோ அந்தளவுக்கு மசிச்சுக்குங்க. சிறுசாக வேணுனாலும் அந்தளவுக்கு நல்லா சாப்பிட்டா மசிச்சுக்குங்க. நம்ம இந்த கிரேவியில் 4 உருளைக்கிழங்கு, 3 வெங்காயம், 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கோம். இந்த கிரேவியை 5 பேர் பூரிக்கு தாராளமாக சாப்பிட்லாம். உருளைக்கிழங்கு ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உருளைக்கிழங்கு நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி வேக வச்சுக்கோங்க. நல்லா தண்ணியாக கிரேவி சாப்பிட்றவங்களா இருந்தால் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடுங்க. கெட்டியாக சாப்பிட்றவங்களா இருந்தால் இன்னும் கொஞ்சம் நேரம் கிரேவியை கொதிக்க விடுங்க. கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்ததையும் மல்லி இலை போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணிடுங்க. சூப்பராக இருக்கும். 10-15 நிமிஷத்தில் பக்காவான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பூரி குருமா ரெடி. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.